சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகத்துல இருந்து என்ன மாதிரி சத்தம் வருது, அது எப்படி இருக்குதுன்றதை இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். புதன் கிரகம் சூரிய குடும்பத்திலே ரொம்பவே குட்டி கிரகம்னா இந்த புதன் கிரகம் தான். அதோட சூரிய குடும்பத்திலே வளிமண்டலமே இல்லாத கிரகங்கள்ல இந்த கிரகமும் ஒண்ணு. சூரிய குடும்பத்தோட முதல் கிரகமான இந்த புதன் கிரகத்துல இருந்து இந்த மாதிரி சத்தம் தான் வெளிவருது. இந்த புதன் கிரகத்தோட சத்தத்தை கேட்கும்போது ஏதோ ஆக்ஷன் படத்துல ஒரு பிஜிஎம் மாதிரியே இருக்கு. உங்களுக்கு அது மாதிரி ஃபீல் ஆனிச்சா இல்லையன்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த சவுண்டை கேட்கும்போது எந்த மாதிரி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது வெள்ளி கிரகம். சூரிய குடும்பத்தோட 2வது கிரகம் தான் இந்த வெள்ளி கிரகமே. அதோட சூரிய குடும்பத்தோட ரொம்பவே சூடான கிரகமும் இந்த வெள்ளி கிரகம் தான். இந்த கிரகத்தோட சராசரியான வெப்பநிலையே 465 டிகிரி செல்சியஸ். அந்த அளவுக்கு ரொம்பவே சூடா கொதிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் இந்த வெள்ளி கிரகமே. இந்த வெள்ளி கிரகத்தோட சத்தம் இந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு இந்த வெள்ளி கிரகத்தோட சத்தத்தை கேட்கும்போது இந்த கப்பல்லாம் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சவுண்ட் வரும்ல, அந்த சவுண்டு மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த சவுண்டை கேட்கும்போது எந்த மாதிரி தோணுச்சுன்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது செவ்வாய் கிரகம். சூரிய குடும்பத்தோட ஒரு சிவப்பான கிரகம் தான் இந்த செவ்வாய் கிரகமே. சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வளிமண்டலம் இல்லாத கிரகத்துல இந்த செவ்வாய் கிரகமும் ஒண்ணு. அதோட பூமியில இருக்கிறத விட மிகப்பெரிய எரிமலைகள்லாம் இந்த செவ்வாய் கிரகத்துல இருக்கு. இந்த செவ்வாய் கிரகத்துல இருந்து வெளிவரக்கூடிய சத்தம் இந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு இந்த செவ்வாய் கிரகத்தோட சத்தத்தை கேட்கும்போது அதிகப்படியா காத்தடிச்சா என்ன மாதிரி ஒரு சவுண்ட் வருமோ அந்த மாதிரி சவுண்ட் தான் எனக்கு கேட்டுச்சு. வியாழன் கோள். சூரிய குடும்பத்தோட ஒரு மிகப்பெரிய கோள்னா அது இந்த வியாழன் கோள் தான். இந்த கோள் எந்த அளவுக்கு பெருசுன்னு பாத்தீங்கன்னா பூமியை விட 1300 மடங்கு இந்த வியாழன் கோள் ரொம்பவே பெருசு. அதோட இந்த வியாழன் கோள்ல ஒரு சிகப்பு கண் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். இந்த அமைப்பு இந்த கோள்ல உருவாக்குனதே இந்த கோளோட புயல் தான். கிட்டத்தட்ட 350 வருஷமா இந்த வியாழன் கோள்ல இந்த மாதிரியான ஒரு புயல் அடிச்சுட்டு தான் இருக்கு. அதுதான் இந்த மாதிரி கண் மாதிரியான ஒரு அமைப்பை இந்த வியாழன் கோள்ல உருவாக்கி இருக்கு. இந்த வியாழன் கோள்ல இருந்து வெளிவரக்கூடிய சத்தம் இந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு இந்த வியாழன் கோளோட சத்தத்தை கேட்கும்போது சரியா இந்த சத்தம் மாதிரி தான் இருக்குன்னு சொல்ல தோணல. ஆனா தேனீக்கள் முக்கியம் போது எப்படி ஒரு சவுண்ட் வருமோ அந்த சவுண்டுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்க மாதிரி தான் இந்த சவுண்டே இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி கேட்டுச்சுன்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சனி கிரகம். சூரிய குடும்பத்திலே ரொம்ப வெளிப்படையான வளையங்களை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம்னா அது இந்த கிரகம் தான். இதனாலேயே வளையங்களின் அரசன்னு கூட இந்த கிரகத்தை அழைப்பாங்க. அதோட சூரிய குடும்பத்திலேயே அதிக நிலவுகள் இருக்கக்கூடிய கிரகமும் அது இந்த சனி கிரகம் தான். இந்த கிரகத்துக்கு கிட்டத்தட்ட 145க்கும் மேற்பட்ட நிலவுகள் இருக்கு. அந்த நிலவுகள்ல ஒரு நிலவான டைட்டன்ல எப்படி பூமியில ஆறு ஓடுதோ அதே மாதிரி அந்த நிலவுலையும் ஆறு ஓடுது. அந்த மாதிரி தனித்துவமான நிலவை கொண்ட ஒரு கிரகம் தான் இந்த சனி கிரகமே. இந்த கிரகத்துல இருந்து வெளிவரக்கூடிய சத்தம் இந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு இந்த சத்தத்தை கேட்கும்போது இந்த ராக்கெட்லாம் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சவுண்ட் வரும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. யுரேனஸ். சூரிய குடும்பத்தோட 7வது கிரகம் இந்த யுரேனஸ். சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களுமே சூரியனை சுத்தி வரும். ஆனா இந்த கிரகம் 98 டிகிரி சாய் கோணத்துல இருக்கிறதுனாலயே இந்த கிரகம் சூரியனை சுத்தி வர்றதை பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட இந்த கிரகம் சூரியனை உருண்டு வர்ற மாதிரி இருக்கும். சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குளிரான கிரகத்துல இந்த கிரகமும் ஒண்ணு. இந்த கிரகத்தோட சராசரியான வெப்பநிலை -224 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். அதோட இந்த கிரகத்துல சராசரியா 900 கிலோமீட்டர் வேகத்துல காற்று அடிக்கும். இந்த கிரகத்துல இருந்து வெளிவரக்கூடிய சத்தம் இந்த மாதிரி தான் இருக்கும்.
இந்த யுரேனஸ் கிரகத்துல இருந்து வெளிவரக்கூடிய சத்தத்தை கேட்கும்போது பனி காலத்துல எப்படி காத்தடிச்ச ஒரு சவுண்ட் வருமோ அந்த மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு எப்படி கேட்டுச்சுன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நெப்டியூன் சூரிய குடும்பத்தோட கடைசி கிரகம்னா அது இந்த நெப்டியூன் கிரகம் தான். குளிரான கிரகங்கள்ல இந்த நெப்டியூன் கிரகமும் ஒண்ணு. இந்த கிரகத்தோட சராசரியான வெப்பநிலையே -214 டிகிரி செல்சியஸ். இந்த கிரகத்துல பல இடங்கள்ல பனி புயல்ன்றது வீசிக்கிட்டே இருக்கும். இந்த கிரகத்துல இருந்து வெளிவரக்கூடிய சத்தம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த நெப்டியூன் கிரகத்தோட சவுண்டை கேட்கும்போது எப்படி ஒரு ஃபிளைட் கீழ இருந்து மேல எழும்பும்போது ஒரு சவுண்ட் வருமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. புளூட்டோ சூரிய குடும்பத்துல 2006க்கு முன்னாடி வரைக்குமே ஒரு கிரகமா இருந்து 2006க்கு அப்புறமா கிரகம்ன்ற ஒரு தகுதியை இழந்த ஒரு கிரகம். இந்த கிரகத்துல சராசரியா -224 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரொம்பவே குளிர் அடிக்கும். இந்த கிரகத்தோட ஒரு நாள் 6 பூமி நாளுக்கு சமம். அதாவது நம்ம பூமியில ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அதுவே இந்த புளூட்டோ கிரகத்துல ஒரு நாள்ன்றது 153 மணி நேரம். இந்த புளூட்டோ ஒரு முறை சூரியனை சுத்தி வர்றதுக்கு 248 பூமி ஆண்டுகள் எடுத்துக்கும். அந்த அளவுக்கு இந்த புளூட்டோ பூமியில இருந்து ரொம்பவே தொலைவில் இருக்கு. இந்த புளூட்டோல இருந்து வெளிவரக்கூடிய சத்தம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சவுண்டை கேட்கும்போது டக்குன்னு மணல் புயல் அடிக்கும் போது மணல்லாம் ஒரு மாதிரி சவுண்ட் கொடுக்கும்ல அந்த மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு எந்த மாதிரி கேட்டுச்சுன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. புதன் வெள்ளி மாதிரி நிலவே இல்லாத கிரகங்களும் இருக்கு. வியாழன் சனி மாதிரி 100க்கும் மேற்பட்ட நிலவுகள் கொண்ட கிரகமும் இருக்கு. ஆனா நம்ம பூமிக்கு மட்டும்தான் ஒரே ஒரு நிலவு இருக்கு. அப்படிப்பட்ட நம்ம நிலவுல இருந்து இந்த மாதிரி சத்தம் தான் வெளிவருது. இந்த சத்தத்தை கேட்கும்போது எந்த சத்தம் கேட்குற மாதிரி இருக்குன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு கேட்கும்போது ஏதோ நெருப்பு வேகமா எரியும் போது ஒரு சவுண்ட் வரும்ல அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த சூரிய குடும்பத்துல மொத்தமா 8 கிரகங்கள் இருக்கு. இந்த 8 கிரகத்திலேயே தனி சிறப்பு கொண்ட ஒரு கிரகம்னா அது நம்ம பூமி தான். ஏன்னா நம்ம பூமியில காணப்படக்கூடிய உயிர்கள் பிற எந்த கிரகத்திலுமே காணப்படல. அந்த மாதிரி ரொம்பவே தனித்துவமாகவும் இந்த வீடியோ போடுற எனக்கும் இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கும் ஒரு இருப்பிடமா இருக்கக்கூடிய நம்ம பூமியில இருந்து இந்த மாதிரி சத்தம் தான் வெளிவருது. பூமியோட சத்தம் எப்படி இருந்துச்சுன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படி பூமி மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு கிரகம் உருவாகி அதுல உயிர்கள் உருவாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தது அந்த சூரியன் தான். அந்த சூரியன்ல இருந்து வெளிப்படக்கூடிய சத்தம் எந்த மாதிரி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அது இப்படி இருக்கும்.